Hey guys, welcome to Tamil Inventor channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பேப்பர் பேர்ட், அதாவது ஒரு பேப்பர் பேரட் மாதிரி மாடல் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் இன்வென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் சிம்பிளுக்கு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் A4 ஷீட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பேப்பர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்களா? இப்போது இந்த பேப்பரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டிங்களா? இப்போது இந்த இடத்துட்டு ஒரு லைன் மாதிரி வருதுல்ல, இதோட சேர்த்து இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்கேல் இல்லைனா சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கேலை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த பீஸ் தேவையில்ல, அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருங்க. கீழே போட்டிங்கன்னா உங்கள் அம்மா திட்டுவாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா? இப்படி நல்லா மடிச்சுக்கோங்க. இப்போ விரிச்சிருங்க. நடுவில் ஒரு லைன் வந்துடுச்சா? அதே மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ் மார்க் தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மார்க் தெரியுதா? இதில் சென்டர் பார்ட் இருக்குல்ல, இப்படி திருப்பிக்கோங்க. இந்த இடத்துல சென்டர் பார்ட் இருக்குல்ல, இதை இப்படி மடித்து இந்த சென்டர் பார்ட்டுக்கிட்ட இப்படி விரலை கொண்டு வந்து இப்படி நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. இறுக்கமாக பிடிச்சி அப்படியே மேலே தூக்குனிங்கன்னா இதோ ஸ்டார் ஷேப்பில் வரும். ஓகே, அந்த மாதிரி வந்தோடனே மடிச்சுக்கோங்க இப்படி. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்படி ஒவ்வொரு பேப்பராக திருப்பி திருப்பி மடிச்சுக்கோங்க. ஆப்போசிட் ஸ்டைலையும் பண்ணிக்கோங்க. எவ்வளோதான். இப்போது இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துட்ட உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துட்ட ஒரே ஒரு பேப்பரை மட்டும் தூக்குங்க. தூக்கி இந்த இடத்த இப்படி இந்த இடம் தொடுற மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. நான் இப்படி மடிச்சுக்கிறேன். மடிச்சுக்கிட்டிங்களா? இப்போது இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை இப்படி மடித்து இந்த இடத்துட்ட இப்படி கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்து கரெக்டாக இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி வச்சு இதை கரெக்டாக இந்த இடத்துக்கிட்டே இதை மாதிரி வரணுங்கிறதுக்காக இப்படி நான் மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். அப்போ தான் ரெக்கை பின்னாடி வால் பிடிச்சி இழுத்தோன்னா ஆடும். இப்போது இந்த சைடு திருப்பிக்கோங்க. இந்த சைடு நல்லா அம்மாக்கி விட்டுக்கோங்க. இந்த சைடு திருப்பினீங்கன்னா இங்கே ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்குது. எப்படிடா பண்ணுறதுன்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே 2 பேப்பர் இருக்குது. இதை இப்படி திருப்பிக்கோங்க. அதே மாதிரி பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா மடிச்சிட்டிங்களா? இதுதான் கிளியோட வால். இதோ அதாவது அந்த பேர்டோட வால். இப்போது ஃபேஸ் ரெடி பண்ணணும். ஃபேஸுக்கு வந்து இப்படியும் மடிச்சுக்கலாம், இல்லைனா இப்படியும் மடிச்சுக்கலாம். நான் இப்படி மடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நீங்கள் உள்ட்ர கூட மடிச்சுக்கலாம். நான் உள்ட்ரே மடிச்சுக்கிறேன். ஏன்னா இதான் வசதியாக இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது நுனியை லைட்டாக இப்படி கிள்ளி இப்படி அமுக்கி இப்போ லைட்டாக இப்படி மடக்கி விட்டிங்கன்னா பார்க்க கிளி மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் இந்த இடத்த பிடிச்சி வாழை பிடிச்சி இப்படி பின்னாடி இழுத்தீங்கன்னா பறக்கும். ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்ன வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை எடுத்து கன்ஃபார்மாக போடுவேன். ஓகே guys, bye bye, see you in the next video. Bye guys.